முடிவுறா இப்பெருவெளியில் வருகிறேன். அடர்த்தியான மௌனத்தோடும் என் சின்னத்தனங்களுக்கான மன்னிப்புகளோடும் வா, இனி ஒரு காதல் செய்வோம். உதிரவே தெரியாத நம் காதலின் இலைகளோடும் கருகத் தெரியாத நம் காற்றின் இசையோடும் வருகிறேன். வா, இனி ஒரு காதல் செய்வோம். அப்பழுக்கற்ற உன் சிரிப்பும் புகார்கள் அற்ற உன் அன்பும் பெரியதொரு தவறையும் நொடியில் மறந்துவிடும் உன் இயல்பும் எனக்கு தந்த பெரும் பலத்தோடு வருகிறேன். வா, இனி ஒரு காதல் செய்வோம். அன்பே, இப்போது என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னை கண்டதும் அவிழ்வதற்காக காத்திருக்கும் சில கண்ணீர் துளிகளும் தாங்க ஒண்ணா குற்ற உணர்வும் உனக்காக தர வைத்திருக்கும் பெருங்காதலும் மட்டுமே. கண்ணே, இனி ஒரு காதல் செய்வோம். அப்பா, வந்துட்டியாடா நீ ஒரு வழியா? எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேற, ஒரு ரிப்ளை கூட இல்லை. எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சு. டேய், இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? சார், நீ இவ்வளோ நேரம் கேட்டியே, எதுனா பதில் சொன்னானா? இல்லை. இந்த தான் வந்துட்டுலாம் நான் பேசுகிறதே இல்லை. இல்லை இல்லை, இவனுங்க அப்படி தான், சும்மா லூசு பசங்க. ஆமாம், நம்ம எங்கே? ஹலோ, சொல்றா பிஸ்னஸ் மேன். ஹலோ மச்சி, எங்கே இருக்க? ரூமில் தான்டா இருக்கேன். ஓ, இப்போ தான் வந்தியா? ஆமாண்டா. சரி சொல்லு, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை, ரூம் பக்கம் வந்தேன், நீ இல்லை. கால் பண்ண எடுக்கல. ஆமாண்டா, டிரைவிங்கில் இருந்தேன். சரி சொல்லு, என்ன மேட்ரு? டேய், மேரேஜ்னு சொல்லியிருந்தல, ஆமாம். அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். ரூம் லாக் பண்ணியிருந்தது, பத்திரிக்கை உள்ளே போட்டு வந்திருக்கேன். இருக்கா பாரு. ம். டேய், பத்திரிக்கை கூட நேரில் பார்த்து கொடுக்க மாட்டியா? ஓ, நேரில் பார்த்து கொடுத்தாதான் சார் வருவீங்களோ? உனக்கு பத்திரிக்கை கொடுக்கறதே பெரிய விஷயம். சரி சரி விடு, நீ விட்டா ரொம்ப ஓவரா பேசுவ, நான் பார்த்துக்கிறேன்.
டேய் கண்டிப்பா வந்துடுறா. ஓகே ஓகே பாய். ஓகே பை பை. தூக்கி போட்டு போயிருக்கான் பாரு. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி ஸ்வேதா, என்னம்மா இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். இல்லடா, ரொம்ப நேரமா நீ கீழே இல்லையேன்னு பார்க்க வந்தேன். ஐயோ ஓகே. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லடா, ஜஸ்ட் கேஷுவலா தான். ஸ்வேதா, இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் குழந்தைங்களை வளர்க்குறது தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை கூட நீ எனக்கு கொடுக்கலடா. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உன் தம்பியையும் அவ இடத்துல இருந்து நீ தான் நல்லா பார்த்துக்கிட்ட. என்னப்பா, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஃபார்மலா சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா இல்லடா, உன்னை என் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. உன் லைஃப்ல நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போற. அண்ட் யூ ஆல்வேஸ் பீன் ரைட் அபவுட் யுவர் டெசிஷன்ஸ். ஆனா கண்டிப்பா நான் உன்னை இதை கேட்டே ஆகணும். Are you okay with this marriage? பா, நீங்க எனக்கு இது வரைக்கும் எல்லாத்துலேயும் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கீங்க. ஐ ஆல்வேஸ் மேட் மை டெசிஷன்ஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐ எம் ஆல் ஃபைன். நீங்க போய் ரிலாக்ஸ்டா உங்க வேலையை போய் பாருங்க. இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. God bless you டா. பா, ம், கல்யாணம் சிம்பிளா இருக்கட்டும். நம்ம க்ளோஸ் ஒன்ஸ் மட்டும் இருந்தா போதும். உன் விருப்பம் போலியேம்மா. நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. டேய் என்ன உட்காந்துருக்க, வாடா சாப்பிட போவோம். ஏன் ஃபோனே எடுக்கல? ஏய் இவன் வேற எப்போ பார் ஃபோன்ல நைன்னு பேசிட்டு. சரி ஏய், டேய் உன்னதான்டா, அவனை வாடா போலாம். எடுக்கவே இல்லை. நான் வரல, நீங்க போங்க. நான் நேத்து நீ கால் வரலையா? எடுக்கலன்றது அசிங்க அசிங்கமா திட்டுவேன். தச்சி போலாம் வா. டேய், நான் தான் வரலன்ட்டல. ஃபர்ஸ்ட் நீங்க போய் சாப்பிடுங்கடா. இவன் ஏன்டா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? சாப்பிடலாம் தான்டா சொன்னேன். பார்ட்டி நீ பசிக்குதுடா. டேய் ஒழுங்கு மரியாதை வந்துடுறா. பசி தாங்கலடா எனக்கு. வாடா டேய். டேய், டேய் வா போ போ சீக்கிரம் போ. ஏம்மா நீ அப்புறம் பேசுமா. ஏய் லூசு பேல. என்னடா நானே என்ன பிரேக் கூட விடாம பேசினே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அறிவேலடா உனக்குலாம். சாவலாம பேசி என்ன டென்ஷன் ஏய் பண்ணாதீங்க. போடாங்கிட்டு. அவனுக்கு என்ன வேண்டா? தம்பி அந்த கேட்டை மூடுறா. தெரியும் போடா. அண்ணா அண்ணா, ஐயோ மதிக்க மாட்டானே. அண்ணா அண்ணா அண்ணா, டேய் உனக்கு என்ன வேணும்? ஏதாவது சொல்லு. சரி டேய் உனக்குடா. டேய் இங்கே ஆளுக்கு 2 பரோட்டா கொடுத்துருங்க. சரி ஓகேண்ணா. அப்படியே 2 ஆம்லெட். உனக்கு ஒரு ஆம்லெட்டு, எனக்கு ஒரு கலக்கி. ஓகே. ஏய் ஆமாம் நீ ஃபோன் பார்த்துனே இரு, நாங்கள் பாட்டில் சாப்பிட்டு போக போகிறோம். ஏய் பாத்து. தம்பி டிக்கே பரோட்டா ஒரு ஆம்லெட் ஒரு கலக்கி லைனுக்கு. ஏய், யார் மேல கை வைக்கிறீங்க? யார் மேல? யார் மேல கை வைக்கிறீங்க? மனுஷனை மூஞ்சில பேசுறோம். ஏய், தள்ளிப்பா, தள்ளிப்பா. மேல கை என்ன உடனே வரலன்னு சொன்னேன். சரி பாட்டி பேர் அவ்வளோதான். டேய் டேய் அவனை புடுறா அவனை. டேய் உன்னதான் என்ன உனக்கு பிரச்சனை? அமைதியா இருக்கும் நேரம். டேய் நில்றா. டேய் நில்றான்றா. டேய் அவன் தான் கூப்பிட்டுட்டு இருக்கான்ல, நில்றா. டேய் என்னடா? உன்னதான் நான் கூப்பிடுறேன், நிக்காம போயிட்டு இருக்க. டேய் நில்றான்றா. ஏய், கையறா. அதுதான் வரலன்னு சொன்னேன். சாப்பிட்டு போலாம் வாடா. டேய், நீங்க போய் சாப்பிடுங்கடா, போங்கடா. டேய் தெரிஞ்ச ஏரியான்றதுனால சும்மா விட்டானுங்க, இல்லைன்னா பொழந்துருப்பானுங்க.
அதை அவன்கிட்ட சொல்லு. என்னத்த அவன்கிட்ட போய் சொல்றது? பசிக்குதுடா நாய்ங்களா? சீல வர மனுஷன் டேய், இல்லடா, சாப்பிட்டு போலாம். ஒழுங்கு மாதிரி தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி போ. என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கடா இப்போ வந்ததுலேருந்து சம்மந்தமே நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஏண்டா அவன் இவ்வளோ கேட்குறான்ல, நீ என்ன அதையே ஊத்து பார்த்துட்டு இருக்க? ராம்குமார், என்ன உன் ஃப்ரெண்டு ராமுக்கு மேரேஜ், இதில் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? கல்யாணம் என் ஃப்ரெண்டு ராமுக்கு மட்டும் இல்லடா. நேற்று நைட்டு தூக்கமே வரல மச்சி. ஏன்டா? டிவியில் ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? என்ன படம்? சிம்மா, நரசிம்மா. ஏய், 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 எங்கே பார்த்துன்னு இருக்கா? என்னடா இவன்? மச்சான், ஏய், இந்தா, நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். எதுக்குடா? ஏய், மச்சான், உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சுடா. ஹாய் கேர்ள்ஸ், எப்படி கரெக்டான டைம்க்கு வந்து பஸ் வருதான்னு பார்ப்பேன், இல்லை ஷேர் ஆட்டோவில் பஸ் போயிடுவேன். கரெக்ட் டைம்க்கு வர போறது இல்ல. அட்ரஸ் எங்க இருக்கு? பொண்ணு பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க. சரி விடுங்க, நான் அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறேன். பாட்டுக்கு வந்தா உங்களுக்கு ஏய், இப்படி எத்தனை போ. அப்புறம் இவர்கிட்ட என்ன தம்பி, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? தம்பியா? பின்ன முடியெல்லாம் வெட்டி சுத்தினா தம்பி தான் சார், இந்த அட்ரஸ் சார், வாயா இங்க. யோ, தம்பி, அவனே பொண்ணுங்களை பார்த்து தம்பி, சைட் வச்சிருக்கான். இழுக்காதப்பா. அவனுக்கு இருக்கா? நான் சொல்றேன். ஓ, நீ சொல்றியா? காசு எவ்வளவு வச்சிருக்க? 10 பைசா இல்ல. 10 ரூபா தான் இருக்கா? வா, ஒரு தம் வச்சு நான் தம் அடிக்க மாட்டேனே. சிகரெட் கொடுக்கல எனக்கு. பஸ்ஸுக்குலாம் வெயிட் பண்ணா நீ இங்கே தான் இருக்கணும். ஆட்டோ அவ சொன்னது கேட்டு பஸ் வர மாதிரி தெரியல, ஷேர் ஆட்டோவில் போயிடலாமா? சரி, ஓகே டி, பாய். பத்ரம், வரேன். ஹே, எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா டி? பாய். ஓகே, பாய் டி. கார்த்தி, ஏய், இங்க பாஸ் பண்றா. டேய் மச்சான், டேய் தினேஷுக்கு pass என்கிட்ட பண்றா. போடுறா. டேய், அங்க பாரு, சும்மா இருக்கா? டேய், எனக்கு pass பண்ணு. டேய், கார்த்தி. ஏய், கரெக்டா எடுங்கடா. ஏய், அங்க பாரு, அங்க நிக்கிறான் பாரு, அவனுக்கு கொடு. டேய் மச்சான், இங்க கூட. டேய், வாடா இங்க. டேய், விடுடா, மேட்ச்டா. டேய், சொல்றேன், வா. எங்கடா இழுத்துட்டு போற? வாடா. விடுடா. டேய், ஷட் அப். எதுவும் பேசக்கூடாது, சைலண்ட் ஆகி கூட வா. டேய், அடி வாங்க போற. டேய், கையா கிளாஸ் இருக்கு. டேய், உனக்கு கிளாஸ் ரூம் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்டு பப்போட லவ் முக்கியமா? என்னது லவ்வா? என்னடா சொல்ற? எஸ், ஏய். டேம் லவ் மேன். இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன்டா. நேரா போறோம், அவகிட்ட லவ்வ சொல்றோம். சொல்றோமா? டேய், சொல்றேன், வா வா. டேய் பப்பு, விளையாடாதடா. கிளாஸுக்கு டைம் ஆகுது. நீ வேணா போய் தனியா அடி வாங்கு. நான் போறேன். யாரா அவன்? டேய், லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ரூமு, ப்ராக்டிக்கலு, எக்ஸாம்ன்ட்டு. இப்போ நான் எப்படி ப்ரொபோஸ் பண்ண மட்டும் பாரு, பார்த்து கத்துக்க. டேய், சரிடா. லவ் பண்றதுக்கு நேரங்காலம் தேவையில்ல. இப்படி கிளாஸுக்கு போற நேரத்துல ஹீரோ மாதிரி இழுத்துட்டு போற. மச்சி, லவ் சொல்றதுக்குலாம் நேரம் காலம் பார்த்தோன்னு வையி, பாட்டி வடை சுட்ட கதையாயிரும். அப்புறம் டேய், சின்ன class கேப் time கூட ஏதாவது குள்ளனை வந்து உள்ள பூந்துரும். சைலண்ட் டைம் ஆச்சுடா. வா. அட சொன்னா டேய். வாடா. டேய், விட்றா. போய் தொலை. சாரி. டேய், வந்து நிக்கிற பாரு. பைத்தியம் மேடம். இல்லடி. போயினே இருப்பேன். ஹே, சொல்ல மறந்துட்டேன், அந்த பையன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாண்டியா, நான் சொன்னேன்ல. எஸ்கியூஸ் மீ. எஸ். என் பேர் பப்பு. நான் இங்கே தான் தேர்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன். ஓகே. நான் ஒரு 3 மாசமா உங்களை சொல்லுங்க. லவ் பண்றேன். பன்னி குட்டிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருந்துட்டு நீ என்ன லவ் பண்றியா? என் ஹைட் எவ்வளவு தெரியுமா? ஹலோ, பிடிச்சிருக்கணும் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு கமெண்ட் பண்றவெல்லாம் வேணாம். மைண்ட தான் ஓ, மச்சான் பேசுற. அப்படியா? பிடிக்கல, சீப்படா. ஏ, நீ வாடி போலாம். சாரி மச்சான். ஏன் மச்சான், நான் அவ்வளவு குண்டாவாடா இருக்கேன்? இல்ல மச்சான், நீ அவளோட கொஞ்சம் குள்ளமா வேற இருக்கு. கடைசி வரைக்கும் சிங்கிள் தாண்டி. இதுதான் வந்துட்டேன்டா உன்ன.
சிரிச்சாச்சா? ஏன் உடனாட்டி சிரிக்கணுமா? பேசவே இல்ல. சொன்னா கேட்கணும். சிரிச்சு முடிச்சாச்சா? இல்லடா சாமி. நீங்க வேணாலும் பாருங்க, எண்ணி ஒரே மாசத்துல எக்ஸசைஸ்லாம் பண்ணி 650 6 பேக்ல அந்த பொண்ணு முன்னாடி நிக்க தான் போறேன். அப்ப அந்த பொண்ணால முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவரு யாரியா? அந்த அம்மா டாப்சி. போடா பைத்தியம். மச்சான் ஒரே மாசத்துல ஆரம்ப வாய்ப்பே இல்ல மச்சான், வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்லி கொடு எக்ஸசைஸ்ல. எனக்கு 8 பேருக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. சரிடா, எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சிடுவேன். ஹைட் எப்படி ஏத்துவேன்? மச்சான் கரெக்ட் தானே மச்சான் அவன் சொல்றது? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஐயோ என்ன ஏந்துங்கண்ணா? டேய் என்ன பண்ண? என்னதான்டா பண்ண போற? டேய் என்ன பண்ண போற? பத்துங்கண்ணா. டேய் என்னடா படுத்துட்ட? அப்புறம் டேய் வேற என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். சொல்றா. என்ன இது? ஐயோ இவனை வச்சுக்கிட்டு. சரி உன் வழிக்கே வரேன்டா. சரி அப்படியே எந்திரி. அவ்வளவுதானே? ஐயோ இவன் யாரு? டேய் வேலைக்கு ஆக மாட்டான். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ்னு சொன்னா என்ன செருப்பால அடிப்பாங்கடா. இப்போ என்ன பண்ற? கையெல்லாம் ஊனாம தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு அப்படியே எந்திரி பாப்போம். எந்திரா, ஆமாடா அதான் மச்சான், எக்ஸசைஸ். அப்படிதான்டா அப்பதான் வரும். 6 பேக் வரும், இல்லனா 8 பேக் கூட வரும். உசாராவும். Come on, you can do it, man. Come on, Papu. நல்லா தூக்க ஆரம்பிச்சேன். தூக்கலாம். நாகப்பாம்பு போயிட்டு உள்ள. கமான் மச்சான். அப்பே சொன்னாங்கன்னா கேட்டியா? வரேன் மச்சான். உன் அழகு முகத்தை பாரு. தலை சுத்தம். சும்மா ஐடியா. உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த பையன் பாருடி இன்னைக்கு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னையோட 5வது நாள் பாக்குறேன். வேற ஏதோ பிளானோட தான் வந்து நிற்கிறேன் போல. பாத்தியா எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்னம்மா ஆட்டோ வந்ததே கிளம்ப வேண்டியது? ஆமா ஆமா. லவ்வா? மச்சான் ஒரு நிமிஷம். டேய் மச்சான் இருடா. ஆடா போடா. டேய் என்ன மச்சான் பசிக்குதா? கேண்டீன் போமா? அது இல்லடா, உங்கள்கிட்ட கேட்கணும். நீ எப்படி மச்சான் எல்லா பொண்ணுங்களும் அசால்ட்டாக உசார் பண்ணுற? அந்த வித்தியை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுக்கவே, நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்ல. மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும்டா. லவ் பண்ணி சின்சியராக இருக்கிறது தான்டா கஷ்டம். லவ் பண்ணி கழட்டி விடுறதுலாம் ஒரு ஈஸியான மேட்ரு. அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். ஏன்டா உன் பெருமையை பேசுறதுக்கு தாடா நேரம். எனக்கு ஏதாவது வழி சொல்கிறா? அதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போடணும்டா. நான் போகிறேன் மச்சான், நான் எஃபர்ட் நல்லா போகிறேன் மச்சான். நீ என்ன சொல்ல செய்கிறேன்? எது சொன்னாலும் செய்வியா? அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டை பப்ஸை கம்மி பண்ணணும். நான் தான் இப்போ முட்டை பப்ஸ் சாப்பிட்றது இல்லையே. இங்கே 2, இந்த கீழே 4, இங்கே ஒரு 10 வச்சிருக்கல. இதெல்லாம் கம்மி பண்ணாதான் ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நானும் தான் எஃபர்ட்னு சொல்லி போட்டு பார்த்தேன். மண்டல ரத்தம் வந்தது தான் மிச்சம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக? ஆமாம், எதுவுமே இருக்கக்கூடாது. எஃபர்ட்டே போடாமல்? எஃபர்ட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு ஐடியா சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க. ஆமாம். படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடு. 1 லட்ச ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. போயிருப்பானுங்க. அது கூட ஒரு 50% சான்ஸ் இருக்கு. தோ இருக்குது பாரு தர்ம மாடு. வா சொல்லிட்டாங்க. நானும் முக்கியமான சேட்டை வேற நடுவுலயே விட்டேன். ஒழுங்கா வந்தியா, அந்த கேன்டீன்ல எதனா சாப்பிட்டியா போனியான்னு இல்லாம பண்ணுமா கூடு. நானும் பேசல. டேய் எங்கடா போனீங்க? எவ்வளோ நேரமா தெரியுது? எங்களை ஏன்டா தெரியும்? என்னடா பண்ணீங்க? நாங்க இங்க தான்டா இருக்கோம்.
டேய் அப்படி என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருந்தோம், செட் ஆகல. டேய் புளி மூட்டை பொண்ணுங்களை பத்தி தானே பேசிட்டு இருந்த. டேய் இந்த கட்டா சொரவெல்லாம் இங்க வந்து வச்சுக்காத. டேய் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. பொண்ணுங்களை பற்றி பசங்க பேசாம பின்ன வேற யாரா பேசுவா? நீ என்ன முனிவரா போறியா? இதெல்லாம் எப்படா கற்றுக்க போற? இவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம் போல. டேய் இவன்கிட்ட பேசுனா டைம் தான் வேஸ்ட். வா போலாம். மூஞ்ச பத்தி எதுக்கு? இவனும் கத்துக்க மாட்டான், நம்மளும் கத்துக்க விட மாட்டான். இவனுக்கு கூட போகணுன்ற? ஆமாவா? ஆமாம். ஓகே. அப்படியே தூக்கி போட்டுருவேன். இவ்வளோ நேரம் இவெல்லாம் பஸ் வெயிட் பண்ற மாதிரியே தெரில. நான் வரல அந்த விளையாட்டுக்கு. சரி போ, நீ உன் வேலையை பாரு. கிடையாதுப்பா, லிஸ்ட்ல உன் பேரும் இருக்கு, நீயும் சமயம் வாங்கி தான் வரப்போறாரு போல. மச்சான் இன்னைக்கு கரெக்ட் பண்ணாம விட மாட்டான் போல. போட்டோம். ஓகேயா, நான் வரேன். பாய் பாய். அண்ணா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏறாத ப்ளீஸ். இங்க வா. எஸ். அசோக் பிள்ளை. இதுக்கு தான் நிறுத்த சொன்னியா? மச்சா எப்படியாச்சு? கேகே நகர்ப்பா. இல்ல பில்லர்னா? கேகே நகர் தான் நீ சொன்ன. இல்ல அசோக் பில்லர் போறேன். இப்போ புரிஞ்சு போச்சு. பில்லர்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். சரி பார்த்துக்கலாம், எடுங்க. அக்கா சாரி அண்ணா, இங்க வீடு வாடகைக்கு ஏதாச்சும் இருக்குமா? சரி. ஹாய்ப்பா. வாமா. வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா? பஸ்ஸே கிடைக்கலப்பா. ஷேர் ஆட்டோ பிடிச்சி வர லேட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு போகும்னு சொன்னா கேட்டா தானே. ஷேர் ஆட்டோவும் பஸ்லயும் வந்தனா இப்படிதான் லேட் ஆகும். சார். தேங்க்யூ. அக்கா அப்படியே எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரமா? ஸ்பெஷல் காஃபி. ஓகே, அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கா வெயிட் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே? நாளா சீக்கிரமா தூங்கிடுவேன்பா. அவன் தான் நைட் எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான். நோ டாடி. இஸ் a good boy. சும்மா. ஓகே வரேன். பாய் டாடி. பாய்டா. ஹலோ. ஏய் பேசுடி. அவனை நினைச்சாலே சிரிப்பு தாண்டி வருது. ஏய் சும்மா அவனை கிண்டல்லாம் பண்ணாத. அவனே பாவம். பாவமா? ஓஹோ. இவன் எப்படி தைரியமா வந்து உன்கிட்ட லவ் சொல்ல போறான்? அவனுக்கு ஒரு ஓரமா நின்னு உன்னை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. நீ வேணா பாரு. ஒரு நாள் வந்து எப்படி என்கிட்ட தைரியமா ப்ரப்போஸ் பண்ண போறான்னு. ஆனா ஒண்ணு, நீ சொன்ன குவாலிட்டிஸ்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. குவாலிட்டிஸா? என்ன குவாலிட்டிஸ்? மறந்துட்டியா?
அதான் ஒருத்தர் லவ் பண்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லக்கூடாது, தயங்கி நிக்கணும், மறைஞ்சு நின்னு பார்க்கணும், காதல கண்ணால சொல்லாம சொல்லணும் அப்படின்னு கதை கதையா அலப்பியே. அவன் அதை தானே பண்றான். பேசாம ஓகே பண்ணிடு. ஏய் நீ வேற போடி, வேற வேலை இல்ல. டோடா மேடம் அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? ஏன் அவனை பிடிக்கலையா உனக்கு? பிடிச்சிருந்தா என்ன? அப்போ ஒன்னு ஓகே சொல்லு. இல்ல வேணாம் இங்க நிக்காதீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. இல்ல எத்தனை நாள் தான் அவனும் ஓரமா நின்னு ஓர கண்ணாலே பாத்துட்டு இருப்பான். ஏய் அவன் முதல்ல பக்கத்துல வந்து பேசினா தானடி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒன்று சொல்ல முடியும். நானே அதெல்லாம் போய் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். பட் அவ வந்து லவ் சொல்றதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிடுவான் போலயே. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஐடியாவா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் ஆகாதுரி. நாளைக்கு வா, அவன் வரானா பார்க்கலாம். ஓகே சரி, நான் வைக்கிறேன். டேய் போடா, போய் கேளு போ. அவங்கள்ட்ட எப்படிடா போய் கேளுடா. என்ன இல்ல நம்ம ஆள் இங்க தான் வரா. சும்மா தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டு Excuse me? இருக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் வரலையா? என்ன ஃப்ரெண்ட்? வரல, ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, அது என்ன பேசணுமா? இல்ல குடிடி அவன. இங்க வா, நில்லு. ஏய், வேணாம், எங்க விடுங்க. ஓடுற? நில்லு. ஏய் நில்லுடா. ஆட்டோ. ஓ என்ன வர சொல்லிட்டு அமைதியா இருக்க? ஆமா வர சொன்னேன். அதான் எதுக்கு? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா தான் இரு. அட அவசரம் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. தூங்கிட்டு இருந்தவனை ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு
சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல கார்த்திக்? ஆமாம். கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம சொல்ற. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்ல கார்த்திக், எங்க அம்மாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சின்ன வயசுல அம்மா என்ன இங்கே தான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் ஸ்வேதா, என்னப்பா? இங்கே பாரு, என்னாச்சு? அம்மா உன் கூடவே தான் இருக்காங்க, எப்பவும் உன் கூடவே தான் இருப்பாங்க. வருத்தப்படாத. நீ சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, I miss her a lot. இன்னைக்கு உன் கூட இங்க இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஏய் குழந்தை மாதிரி. ஹலோ. ஹலோ, சொல்லுடி. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டேய், அப்புறம் என்ன தூக்கம் வரலையா இன்னும்? இல்ல, ஏன் உனக்கு தூக்கம் வருதா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். சொல்லு. அது சரி, கண்டிப்பா வரணுமா? ஹே, இவ்ளோ நேரம் உன்ட்ட அப்ப நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீ வரணும் தானே சொல்லிட்டு இருக்க? இல்ல, அங்க வந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஓவரா கலாய்ப்பாங்க, அதான் கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு இன்ட்ரோ பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேனே. அப்புறம் கலாய்ப்பாங்கன்னு சொன்னா எப்படி? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி வரேன், விடு. சரி, அப்புறம் ஃபோன் பேசினா டைம் போகிறதே தெரியல. வயிறு வேற கடா முடானு கதி, இந்த நேரத்தில் கது கூட தருவ மாட்டானுங்க. யாரா அது? இந்த காலேஜில் இருக்கிற நம்மளை பற்றி தெரியலப்பா. ஒரு சிகரெட் நிம்மதியாக அடிவிட மாட்டேன். சனினே, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ற? நான் வேற யாரோ நினச்சி பயந்தே போயிட்டேன். மாமே நீயா? நான் கூட வாட நினச்சி சிகரெட்லாம் வேற அமிச்சிட்டேன் மாமே. சரி, இந்த நேரத்தில் பக்கெட்டோட இங்கே என்ன பண்ற? எவனுக்கும் பொறுப்பே இல்லை மாமே. மணி 5 ஆகுது, ஒருத்தர் கூட பாத்ரூம் கதவும் திறக்கல. அதான் மாமே வெயிட் பண்ணிக்கிறேன். 5? டேய், மணி 2:30 தாண்டா ஆகுது. என்ன சொல்ற? டைமிங் தப்பா வச்சுக்கிறேன்பா. ஆமாண்டா மொக்க. சரி, அதை விடு. நீ என்ன பண்ணிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துச்சு, அதான். ஓ சரி, நீ போய் தூங்கு, விடிஞ்சதை வந்து குளிச்சிக்கலாம். மாமி வந்துட்டேன், அப்படியே குளிச்சுட்டு போயிடுறேன்னு. இனிமே தூக்கமே வேற வராது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை போ. சரி மாமி, போறேன். குளிச்சுட்டு வரேன், போ. எங்க போச்சு? நான் ஒரு ஒளிய வச்சேனே. தப சி ஏய், இங்க பாருடி, உன்னையும் சேர்ந்துதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாரு. அப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் தான் போட்டோல இருப்போம். வந்துட்டாண்டி. ஹாய் ஹாய். ப்ரோ. கலாய்க்கலாமா? எப்படி வந்த? பைக்கில் தான் வந்தேன். ஏய், என்னப்பா வந்த உடனே நேரா அவ பக்கத்துல போய் உட்கார்ற? ஏன் எங்க பக்கத்துல எல்லாம் உட்கார கூடாதா? ஏண்டி நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால தான் அவங்கள பார்த்தாலே பயப்படுறான். அந்த பயம் இருக்கட்டும். ஏய், ஓகே. ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லு. ஹலோ ஹலோ, வெட்டியா பேசுனது போதும். ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா?
என்ன தம்பி எதுக்கு? இப்படியே சும்மா உட்காந்துருக்க போறியா? போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. ஏய் ஏண்டி? ஏய் இட்ஸ் ஓகே ஸ்வேதா, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏய் கார்த்திக் இந்தா. ஏன் வச்சுக்கோ. என்கிட்ட காசு இருக்கு. இந்த ட்ரீட் இருக்கட்டும். என்னோட தான். புடி இதுல பே பண்ணு. சரி. ம். இவன் என்னடி இவ்ளோ நல்லவனா இருக்கான்? இவ்ளோ நல்லவனெல்லாம் வச்சுட்டு நீ எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ தெரியல. வச்சுக்கிட்டா நீ சொன்ன பிச்செல்லாம் கேக்குறான். நீ ரொம்ப கொடுத்து வச்சுடி. ஆமா. 1 செகண்ட், அப்பா கால் பண்றாரு. ஹலோ வேற கால் பண்ணிட்டாரு. இவ வர லேட் ஆகும் போலடி. ம் அது வரைக்கும் இவனை வச்சு டைம் பாஸ் பண்ணுவோம். பண்ணு பண்ணு. இங்க பாரு மச்சி. ம் என்னையா கூப்பிட்டீங்க? உன்னதான்ப்பா. ஸ்வேதா ஏன் உன்னை லவ் பண்றா தெரியுமா? தெரியல. ஏன்? ஏன்னா நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கியா, பொண்ணுங்களை பார்த்தாலே கூச்சப்படுறியா. இதனாலதான் ஸ்வேதாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு தெரியும் நிஜமாவே இன்னசென்ட்டா இல்ல எங்களை பார்த்து சீன் போடுறியான்னு. என்னடி கரெக்ட் தானே? ஏய் கோச்சுக்க போறாருடி. ச்சே அப்படி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஹலோ ஜாலியா தான் கலாச்சேன். கோச்சு கிச்சுக்கு போறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் எந்த பசங்களையும் அவ பார்த்ததே இல்லை. நாங்களாவது சைட் அடிச்சிருக்கோம். பட் அவளுக்கு ட்ரீம் பாய்னா நீங்க தான். எந்த விதத்துலயும் அவளை தப்பா நினைச்சு அவாய்ட் பண்ணிடாத, ஓகேவா? என்ன எல்லாரும் பேசி செட் ஆயிட்டீங்களா? ம் ஆர்டர் பண்ணிட்டியா? ஆர்டர் பண்ணிட்டேன். Yeah. என்ன கார்த்திக், என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஸ்வேதா என்னாச்சு? இங்க என்ன பண்ற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் போலான்னு பிளான் பண்ணோம். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானா? இது நீ ஃபோன் பண்ணியே சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம், பட் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? சேச்சே அதெல்லாம் இல்ல, நீ அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா வரணும்ல, அதான். சரி ஓகே, எத்தனை நாள் ஸ்டே? 2 days தான். சரி பத்திரமா போ, என்ஜாய் பண்ணு. ஏதாவது ஒண்ணுனா ஃபோன் பண்ணு, சரியா? சரி பை. நான் பாத்துக்கிறேன். பார்த்து போயிட்டு வா. போயிட்டான். மேம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியா எல்லாம் இருக்கல? ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு மேம். எப்பா என்ன வெயில். கொஞ்சம் தள்ளி உட்கார்றி. ஒரு வழியா வந்தாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அடி பாவிங்களா, என்னடி இது? இதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? ஏய் இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். இவ ஒருத்தி ஔவையார் மாதிரி பேசிட்டே இருப்பா. ஏய் நீ சரக்கு குடுறி. ஏய் ஏய் வேண்டாண்டி. அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இருக்கு. நீ வேணும்னா சீதா தேவியா இருந்துக்கோ, எங்களை ஆள விடு. சி பொண்ணுங்களாடி நீங்க எல்லாம். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏய் ஏய் நில்லடி, ஓவரா தான் பண்றா. இவ என்னடி ஓவரா பண்றா? எங்கடி போறா? ஹலோ, எங்க இருக்க? வேறங்க, ஹாஸ்டல் தான். இப்பதான் ரூமுக்கு வந்தேன். சரி எங்க ரீச் ஆயிட்டீங்களா? நான் இங்க தான் இருக்கேன்டா, நீ உடனே கிளம்பி வா. என்ன விளையாடுறியா? இப்ப எப்படி வர்றது? மணி என்ன தெரியுமா? நாங்க வரதுக்குள்ள மிட் நைட் ஆயிடும். வேண்டாம் பைக் வேற இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உடனே கிளம்பி வா. ஏய் ஸ்வேதா ஸ்வேதா. காலேஜி பொண்ணுமா ஜிமிக்கிலி மாமாவை பாருமா. பாத்துரா. ஏய் ஆள் எதிர்க்க வந்து தெரியாம அர்ஜென்ட் எங்கடா போற? மச்சான் வண்டியில வந்திருக்க? ஆமா மச்சான் அர்ஜென்ட் வெளில போறேன், சாவி குடுறா.
வாங்கி கொடுக்கலாம். நாங்களே அர்ஜென்ட்டா ஏன் வண்டி இல்லடா டேய் ஊரா மூட்டு வண்டியை கடை வாங்கிட்டு வந்துக்கிறேன்டா அதுல பெட்ரோல் இல்லடா பாவி எனக்கு திட்டுவாடா டேய். டேய் ஸ்வேதா என்னாச்சு? எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஆமா இங்கேயே தனியா வந்து உட்காந்துருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களே அவங்களாம் எங்க? ஃப்ரெண்ட்ஸா? காட்டுறேன் வா. எங்க? வா அங்க பாரு. ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்களா? எனக்கே தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏய் என்ன விளாடுறியா? இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு லேட் நைட் வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஹாஸ்டலுக்கும் என்னால போக முடியாது. சரி வா கிளம்பு, உன்னையாச்சும் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்றேன். இன்னைக்கு கேட்டே தான் குதிக்கணும் போல. ஏன் லக்கேஜ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கு. சரி வா எடுத்துட்டு போலாம். வா. கிளம்பலாமா? என்ன கிளம்பலாமா? வேற இப்பதானே வந்தோம். அதுக்கு இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே ஒரே ஒரு என்ன பண்ணணும் இப்போ? ஏய் புரியல. சரி ஓகே கிளம்பலாம்.
ஃபோன் போல. என்ன பண்றான்? ஹலோ ஹலோ. ஏய் எங்கடா இருக்க? ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஒன்றும் இல்லை, ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஓ ஊருக்கு போறியா? சொல்லவே இல்ல. எதுக்கு? பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தேன். ஓ அதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதான் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. வீட்டுக்கும் போய் ரொம்ப நாளாச்சுல, நான் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வரலான்னு. சரிடா, நீ பார்த்து போ. சரியா? சரி, எப்போ சென்னை வர? 2 daysல வந்துடுவேன். என் நெட்வொர்க் சரியா கிடைக்கல. ஓகே ஓகே, கேரி ஆன். ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணு. பாய். ஓகே பாய். Good morning. Shweta? Shwet? எல்லாம் வெளியே இருக்கு. செல்லக்குட்டி, பா குட் மார்னிங் பா. என்னம்மா இப்பெல்லாம் நல்லா தூங்குற, ஆக்டிவா இருக்க, முகத்துல ஒரு தெளிவு, மனசுல ஒரு சந்தோஷம். ஐ ஹோப் சம்திங் குட் ஹஸ் ஹேப்பன் டு யூ. ஆமா தானே? பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி சொல்லு, யாரு? என்ன யாரு? யார் அந்த பையன்? பா எப்படிப்பா? எனக்கு தெரியாதம்மா, நான் கவனிச்சுட்டு தான் வரேன் உன்னோட ஆக்டிவிட்டீஸ். சும்மா சொல்லு. கார்த்திக் பா. என்ன பண்றாப்ல? படிக்கிறாரா இல்ல? ஃபைனல் இயர்ல இருக்கான். சென்ட் ஜோசப்ஸ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர். குட். ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிறான். ஓகே. நேட்டிவ் திருவண்ணாமலைப்பா. நம்ம அளவுக்கு இல்ல, பட் ஹீஸ் a very nice and genuine character பா. நோ இஷ்யூஸ்மா. உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை நல்லா பார்த்துப்பானா? அது போறோம். ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லேன், பேசலாம். நீ எப்பப்பா ஃப்ரீ? மற்றவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட். உனக்கு அப்பா எப்பவுமே ஃப்ரீ தான். எப்போ வேணாலும் கூட்டிட்டு வா. ஓகே? தேங்க்யூப்பா. ஸோ மச். சரி சரி, காலேஜ் போகணும், டைம் ஆயிடுச்சு. காஃபி. எங்கடா இருக்க? இதோ பக்கத்துல தான் வந்துட்டேன். எப்போ வருவ? என்ன ஒரு 5 நிமிஷம். சீக்கிரம் வா. வந்துட்டேன் பக்கத்துல தான் இருக்கேன். ஆமா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாட்ஸ் யுவர் ட்ரீம் அபவுட்? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்கிறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு.
என்ன சர்ப்ரைஸ்? பொறு அத சொல்ல தானே கூப்பிட்டிருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது இன்னைக்குள்ள சொல்லிருவியா? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்லு. நம்ம லவ் பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா கிட்டயா? என்னடா ரியாக்ஷன் இது? நான் இத சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, நம்ம படிப்பு கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள ஏன் வீட்லலாம்? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. ஏய், இப்போ உங்க அப்பா கிட்ட எதுக்குடி சொன்ன? என்னடா சொல்ற? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இதை நம்ம எங்க அப்பா கிட்ட சொல்லிதானே ஆகணும். எதுக்கு? எதுக்கா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாம இதை நம்ம எப்படி நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? வெயிட். இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு எதனா பிளான் பண்றியா நீ? இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல சேதா. நீ இங்க எத்தனையோ பேர் கூட சுத்தி இருப்ப, அவன் இவன் ஃப்ரெண்டுன்னு. அதுல நானும் ஒருத்தன் தானே, அவ்வளவுதான். என்ன சொன்ன கார்த்திக்? கூல். இப்போ நீ எதுக்கு எமோஷனல் ஆகுற? இது இங்க சாதாரணமான லைஃப் ஸ்டைல் தானே இங்க. நீயே யோசிச்சு பாரு, நாம சேர்ந்து சுத்தின எல்லா விஷயத்துக்கும் நீ தான் இனிஷியேட் பண்ண. இப்போ என்ன மட்டும் ப்ளேம் பண்ணா எப்படி? லுக், அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் a passing through. இதுவும் நீங்க புதுசு இல்லையே, சும்மா சீன் போட்டுட்டு. என்ன சொன்ன? பாசிங் க்ளோத்ஸா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ண. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி பேசுறன்ற ரீசனும் எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்திக். நீ என்னை யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண, அதுக்காக தான் உன் கூட இருந்தேன். அதனால எனக்கு எந்தவித அசிங்கமோ வருத்தமோ கிடையாது. ஆனா என் மேல லவ்வே இல்லாம நீ என் கூட இருந்திருக்க, அதுக்கு நீ தான் அசிங்கப்படணும். உன்னை நான் இங்க வச்சிருந்தேன், நீ என் கூட என்ன நோக்கத்துல பழகுறேன்னு கூட தெரியாம. ஆனா இனி நீ என் லைஃப்ல இல்ல. இதுக்காக நான் வருத்தப்படுவேன் மட்டும் நீ நினைச்சிடாத. Because you don't deserve me. ஏண்டா பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்னடா பேச்சு பேசுற? எல்லா தப்பும் உன் மேல தான்டா இருக்கு. நீ ஏதா லவ் பண்ணிருக்க, நீ ஏதா கட்டி விட்டுருக்க. அப்புறம் என்ன இப்ப நீ ஃபீல் பண்ற? அவ யார கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன? ஏண்டா அவ அப்படியே கல்யாணம் பண்ணாலும் உன் ஃப்ரெண்ட் தானடா கல்யாணம் பண்றா, அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது நீ ஒன்றும் சொல்ல வேணாம். பூசா என்னடா சொல்ல போற? நீ ஏடா இப்படி? சை டேய், உங்களுக்கு முழுசா சொன்னாதான்டா புரியும். சும்மா டேய் என்னடா படம் மொக்கையா இருக்கும் போல, தியேட்டர்ல எவனுமே இல்ல. 3 டிக்கெட்டு, இந்த 3 பேர் நாங்க தான் போயிட்டு வந்துடுறோம். அண்ணே படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கல, சும்மா போயிட்டு வருவோம் வா. போடா. டேய் மச்சி நில்றா வரேன். மச்சான் அந்த கார்னர் சீட் பாரு. நீ மூட்டு போடா. இவ யார் எங்க சித்தப்பா மாதிரி இருக்கான்? ஏய் அந்த ஒல்லியா இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் படம் உட்காந்துருக்கு. மச்சான் ஒரு நிமிஷம் இருடா வரேன். இவே ஒருத்தன் ஆகுனா போனை தூக்கிட்டு போயிடுவான். ஹலோ. தம்பி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா தான் இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கா. நான் இப்போ கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணட்டுங்களா? சரியா
உடம்பு பார்த்துக்க, நல்லா சாப்பிடு. வச்சிரவாயா? சரிப்பா சரிப்பா. அட எவ்வளவு நேரம் ஒரே பக்கமா அடிச்சிட்டு இருப்ப? கொஞ்சம் அந்த புறம் தள்ளி அடி. டேய் எங்கடா போயிட்ட? பைத்தியக்காரனுங்க. மச்சான் என்னடா அது? என்னடா அங்க பாடுறா. டேய் செம்ம சீன்ரா. ச்சே, நான் அங்கே இருந்திருக்க கூடாதா? நானும் அங்கே இருந்திருக்க கூடாதா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் வாடா, இதெல்லாம்டா வெக்கம். டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய் நவுரா, நான் போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். நீ வரலையாடா? மச்சி இரா, நானும் வரேன்டா. நமக்கு எப்போ ஆண்டு எப்படி கொடுக்க போகிறானோ கொடுப்பான். டே படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. சுமாராக இருந்துச்சு. பட்டாசா இருந்துச்சு. பட்டாசு படம் வேற படம் தானே பார்த்தா? டேய் மெர்சலாக இருந்தது. இவன் நான் சோகமாக இருக்க. டேய் நீ ஏன்டா மூஞ்ச வெறுப்பாவே வச்சுக்கிட்டு இருக்க? படம் நல்லா தானே இருந்தது. அவன் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கான். சூப்பராக வா போவோம் போ. டேய் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு முக்கியமான வேலை. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போறான் அவன்? எனக்கு தான் வாங்கித்தடா. எனக்கு டேய் பாப்கார்ன் வாங்கித்தடா. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கித்தடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம்ஒன்? நோ. நீங்கள் அது டிக்டாக்ல ஃபேமஸ் தானே? நான் கூட உங்கள் பெரிய ஃபேன். டிக்டாக்ல நான் பண்ண மாட்டேனே. ஐ மீன் நீங்கள் டிக்டாக் பண்ணால் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. நானும் உங்கள் பெரிய ஃபேன் ஆவேன்னு சொல்ல வந்தேன். உங்கள் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பண்ணா செத்து போயிருந்தோம். நீயும் எவ்வளோ ஹைட்டா? இன்னொரு சின்ன ஹெல்ப்பு, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். எங்கே போனான்னு தெரியல. என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு கால் பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்கள். 9790955255. ரிங் போகுதா? ரிங் ஆகுது. சாரி, ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். பை த வே அது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை. டே என்னடா போய் பண்ணிட்டு வர? அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கே ஒரு கால் வரும். அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம். டே இங்கே வர எப்படி இருக்க? நீ இருக்கியப்பா? அவனா? டேய் அவன்லாம் பூமிக்கு பாரமாக தான்டா இருக்கான். டே எவ்வளோ நம்பர் வச்சுருக்கேன்? எனக்கு நம்பர் சாடா நீ. இப்போ என்னடா, தேட்டரில் பார்த்த பொண்ணுன்னு நினச்சி வேற ஒருத்திட்ட பழகிட்டேன். பழகி கலட்டியும் விட்டேன். இப்போ அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன். டேய் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. மறுபடியும் சொல்கிறேன், தப்பெல்லாம் உன்னோடது. ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. என்னன்னு சொல்கிறா? நேராக ஒயின்ஷா போகிறோம், திரும்ப ஒரு பீரை போடுறோம், நல்லா குப்புற போட்டு தூங்குறோம், காலையில் ஆஃபீஸ் போகிறோம், ப்ராப்ளம் சால்வ். சூப்பரே. லைஃப் மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்கிறது முக்கியமாக போச்சாடா? இப்போ என்னடா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை. ஐயோ குழப்புறானே. டேய் வேற என்ன தாண்டா வேணும் உனக்கு? ராம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. அப்போ அந்த பொண்ணை பார்த்து ராம பற்றி சொல்லு. நான் எப்படி மச்சான் அந்த பொண்ணு முடிப்பேன்? சொல்லு, சொல்லிட்டு போட. அப்படியே பார்த்து பேசுறாலும் அவன் எப்பறம் என்ன நம்புவா? அதுவும் சரி, நீ பண்ண வேலை அப்படி. ராம் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல. சூப்பர்ரா, முத வேலையா அதை பண்ணு. இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்குறோம். நீ போய் நிம்மதியாக தூங்கு, கொஞ்சம் ஆளை விடு. அப்படி போயிடுவான். நல்ல வேலை, சூப்பர் மைண்ட் எடுத்து கொடுத்த. இவனை எப்போ சமாளிக்கிறது? தப்பெல்லாம் அவன் மேலே வச்சுக்கிட்டு 2 ஃப்ளாஷ்பேக் சொல்லுது பற்றி அந்த பரதேசி நாய். இல்லை மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னடா டவுட்டு?
இல்லை அந்த ராம் பையன்கிட்ட போய் பேச சொல்லி சொன்னனே, அந்த நாயே பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மானம் கேட்டால் ஈத்தர. எல்லா கதையும் கேட்டுட்டு சரி பரவாயில்ல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுறது? டேய் இப்பதான் ஒரு வழியாக பேசி அவனை சமாளிச்சு வந்திருக்கேன். மறுபடியும் ஏதாவது பேசி கூட போட அது வந்து முதல்ல. அன்பே விண்மீ கண்ணீ பொடி சாம்பலான காற்றில் இன்று வாசம் தேடி போகும் மூடன் போல் அன்பே நடந்தே ஓ வாசல் தேடி வானவில்லும் வந்த போது தூங்கி போன நான் இன்றோ அழுதே அன்பே அன்பே உள்ளே உழைந்தேன் அன்பே அன்பே கண்ணீர் முள்ளாலே கிழித்தேன் அன்பே விண்மீ விண்மீ எல்லா எல்லா கண்ணே கண்ணே ஒளியாய் அருகிருந்தாய் இருளை ஏன் கரம் பிடித்த பிரிவை நான் பழகிக் கொண்டேன் உன் நினைவில் பிழைத்துக் கொள்வேன் போலே உனையும் நான் பார்த்தேன் அனலின் மேல் ஸ்நேகமே வேண்டுமா போதே அடித்தீ காற்றிலே சிறகை போல் நீயே அலையத்தான் தாங்குமா காதலி கூரடி அன்பே உள்ளே நுழைந்தேன் அன்பே அன்பே கண்ணீர் உள்ளாலே கிழிந்தேன் உள்ளே உடைந்தேனே. ப்ளீஸ் சிட் டவுன் உட்கார். ம் Shweta, there are so many romantic places around. Why did you insist this place? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கியா? நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. மேம் ஆர்டர். I'm waiting for my friend. ஓகே மேம். ஏய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? சாரி சாரி சேத்தா, லேட் ஆயிடுச்சு. பர்பஸே இல்லாம எதுக்கு இப்ப சாரி சொல்ற?
ஹே என்ன பர்பஸ்? நீ எப்படியும் லேட்டாக தான் வரப்போறேன்னு ஆல்ரெடி எனக்கு தான் தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? பசங்க சொன்னதுக்காக வருவீங்க, ஆனா பொண்ணுங்க நீங்க சொல்றது கேட்கறதுக்காகவே வருவோம். செம்ம கவிதை ஸ்வேதா, சூப்பர். ஏய் கலாய்க்கிறியா? ஹே இல்லப்பா, பாராட்டுறேன் உன்னை. ஹே சீரியஸா, சூப்பர் கவிதை. ஓகே. ஏய் நீயே சொல்லு. இது ஓகேவா? யா. This one. Yep. One cheese garlic bread. One cold coffee. Okay. Thank you. Thank you. ஆமா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். What's your dream about? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்கிடுறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு. ஸ்வேதா, வாட் ஹேப்பன்? ஐ ஆல் ரைட்? எனியோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்ருக்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ வாட் யூ வாண்ட் டு ஹேவ்? என்ன சாப்பிட்ற? ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நோ, ஐ வாண்ட் டு ஹியர் அபவுட் இட். என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. எங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருல்ல? உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. நீ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஐயோ ஓகே? ஐம் ஃபைன். ஓகே. ஹே வா மச்சான், அதிசயமா இருக்கு. என்ன இந்த பக்கம்? இல்லடா, இந்த பக்கம் வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? சரி ஏதாவது சொல்லு. ஹலோ சோஃபி. சொல்லுங்க சார். கெஸ்ட் வந்திருக்காங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? யா ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே? ஓகே சார். அப்புறம் மச்சான் சொல்லு. டேய், பத்திரிக்கை பாத்தியா இல்லையா? அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய் சோஃபி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உள்ளவா. அப்புறம் ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை சார், ஆக்சுவலாக ஈவினிங் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். யா ஓகே ஃபைன், பாய். டேய், நீ இன்னும் திருந்தலையாடா? டேய், நான் என்னடா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? என்ன தப்பு பண்ற? 2 நாள்ல உனக்கு கல்யாணம். அதை விடு மச்சி. நீ இப்போ ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அது என்ன விஷயம்? அது நீ நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு என்னது? நீ லவ் பண்ணியா? உன் கூடவே தான்டா இருந்தேன். எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. பண்ணண்டா, உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத மச்சான். ஓ, அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நானா? நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அப்ப நான் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, நீயும் பண்ணிக்க கூடாது. ஏன்? இல்ல, நீ பண்ணிக்க கூடாது. டேய், நீயும் பண்ணிக்க மாட்ட, என்னையும் பண்ணிக்க வேணாங்கிற. பின்ன என்னதான்டா பண்ணணுங்கிற? நீ விலகிடு, வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்ல பையனா? அவனை எங்கந்திரா பிடிக்கிறது? சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்ப நான் பண்ணிக்கிறேன். வேணாண்டா. அடச்சே, அட யாரா இவன்? மச்சான், இந்த கல்யாணத்துல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் ஒரு நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், டைம்ஸ் மேகசின் இன்டர்வியூ, அவ்வளோதான் மச்சான் நம்ம ஆசைலாம். மற்றபடி அவள் ஒரு சுமாரான ஃபிகர் தான்டா. நான் பல பொண்ணுங்களோட சுற்றியிருக்கேன், அவள் உன் கூட சுற்றியிருக்கா.
இதில் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே? ஏய் என்னடா இது சினிமா வில்ல மாதிரி? கையெடு, எடு எடு எடுறா, எடு மச்சான். மச்சான் இப்போ கூட சொல்கிறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் விலகிடுறேன். ஏய் நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ கண்டிப்பாக நான் தான் பண்ணிப்பேன். நீ அவளை எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு பார்த்துறேன்டா. டேய் நில்றா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு, அப்போ தான் பார்க்க முடியும். ஆ சோஃபி, ஏய் சோஃபி, ஓ இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ரீயா? அப்புறம் வழக்கமாக போகிற அந்த பப்புக்கே போயிடலாமா? சரி, ஓகே, பை. என்ன கொஞ்சம் மேக்கப் ஹே விஜய், மாதிரி இருக்கு. வாட் ஆர் யூ டூயிங்? ரோசி நீ என்ன பண்ற? போ. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா ப்ராஜெக்ட குழப்பிருக்க, அதை கரெக்டா செய்ய வேண்டாமா? நான்சென்ஸ். ஒரு வேலையும் கரெக்டா பண்றது இல்ல. அந்த முடிச்சிட்டேன் சார், முடிச்சிட்டேன் சார். டேய் விஜய். ஏய் மேன், டைம் என்ன ஆகுது? ஏன் இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு ஆடிட்டிங் தெரியாதா? வாட் irresponsible. டேய் வா கிளம்பு போலாம். ஏய் யூ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கல, பதில் சொல்லாம அவனை கூப்பிடுறேன். செம்ம கோவத்துல இருக்கேன், அப்புறம் அதாவது அசிங்கமா பேசிட போறேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார் 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 ப்ளீஸ். ஏய் யூ, சார் நான் வந்துறேன் சார். அவனுக்கு போய் பயந்து. bloody nonsense. என்னடா உங்களை என்ன பண்ற பாரு, டெர்மினேஷன் தான். idiots. Hey, what are you doing? Go ahead. ஏமா நீ என்ன அங்க இருக்கிற? உன் வேலை எங்க? கரெக்டா பாரு. ஹே இப்படி இல்ல, இப்படி யூஸ்லெஸ். இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுனா, உனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை போச்சு, வா போய் வேற வேலை தேடலாம். டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசி என்னடா பண்ண சொல்ற? இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆக வேண்டியது நான்டா. அந்த ராம என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறான்டா. டேய் அவன் அப்படி தான் சொல்லுவான், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு தான் ஒன்று அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சும் நானும் அவனை பார்க்க போயிருக்கேன் பாடுறா. ஆனால் ஒன்றுடா, அவன் அவளை கல்யாணமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய் நீ அவளை லவ்வே பண்ணல, அவள் எவனை கட்டிக்கிட்டு எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? ஆமாண்டா, அவள் கூட இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் கூட அவளை லவ் பண்ணவே இல்லைடா. பட் என்னைக்கு அவள் மனசை காயப்படுத்தி அவளை விட்டு பிரிஞ்சனோ அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவளை மட்டும் தான்டா லவ் பண்ணுறேன். இனி எனக்கு யார் கூடயாவது கல்யாணம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், ஆனால் என்னால் அவளை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாதுடா. மச்சான் நீ என்னவோ சீரியஸாக தான் பேசுகிற, ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஒரு ஐடியா இருக்குடா. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பப்பு, அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. அவனா? அவன் எதுக்குடா? அவனே தனியாக ஒரு 7:30 கூட்டிடுவானே. டேய் நீனு நான் பாலா 3 மூளை தான். இப்போ அவனு சேர்ந்தானா 4 மூளை. மச்சான் 4 மூளை சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கிடைக்கும், நம்பு. அப்படிங்க ஃபோன் போட்டுருவா. அண்ணா ஒரு டீ ஒரு கிங்ஸு நீ பண்ணு மச்சான். சொல்றா. எங்கடா இருக்க? ஆன் தி வே டு சென்னை மச்சி. சென்னையா? எதுக்கு? நம்ம ராமோட கல்யாணம்ல. ஹலோ டேய் ஃப்ரீயா விடுறா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. என்னதான் பண்றது? கார்த்தி என்னதாப்பா பிரச்சனை? 4-5 நாளா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? பர்சனலா பிரச்சனை. என்ன பர்சனல்? எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து வேலையை பாருங்கப்பா. சரி சார். சார் ஒரு பப்பு. ஏய் குன்றுவேன். சரி சார். டேய் அவனோட அவர் தேண்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா பிளானு? கட்டி ஒன்று போடுவோமா? சரி சார். சரி
டேய் பப்பு மச்சான் கார்த்தி வா மேல வா. அது ரோட்ல நிக்க தின்னுக்குறேன். டெட் பூல். நான் சொன்னேன்ல. இவனாடா அவன் ஃப்ரெண்டு. ஆமாண்டா. நம்ம ஃப்ரெண்டோட டிரைவர்ல நினைச்சேன். சொல்லு என்னோட தில்லு பொய்க்காது. மச்சான் போலாமா? எங்கடா? எங்கயா? லவ்ல ப்ராப்ளம்லாம் அப்படி மசன்னு உட்காந்துடக்கூடாது தம்பி. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் பிளாக் தான் கரெக்டாக இருக்கும். போகிறோம் பொண்ணை தூக்குறோம். டேய் கொஞ்சம் மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்குறியா? அதெல்லாம் போகிறவங்கள பேசிக்கலாம்டா. வாடா வா 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 வா. எங்கடா வாடா. யாரோ நான் சும்மா நினைச்சிட்டியா? வாடா வாடா. காலேஜ் ரவுடி டம்மி காலேஜா இருக்கும் போடுது. டேய் உன்ன நம்பில ஏற முடியாது. நான் தான் மச்சான் நீ ஓட்ட. ஓகே அவன்டே ப்ரோ. அப்போ நான் தான் முன்னாடி உட்காருவேன். அட அல்ப. வெளியே உட்காரா டேய். புறா போட்டோம். ஆமாச்சி ஒன்று கேட்க மறந்துட்டேன் பார்த்தியா? அம்மா பொண்ணு யாரு, எந்த ஊர், எங்கே கல்யாணம்? பொண்ணு பேரு ஸ்வேதா. கல்யாணம் ஹர்ஷா கார்டன்ல நடக்குது. போதுமா இல்லை பத்திரிக்கை தான் வேணுமா? மச்சி இது என்ன ஒரு வேடிக்கைனா, நம்ம ராம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பார்த்தியா, அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா தான். அவங்களுக்கு அங்கதான் கல்யாணம். நாயை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவா. பாஸ் நம்ம நிப்பாட்ட போறதே அந்த கல்யாணத்தை தான். போடுங்க பாஸ் பிரேக்கர். பாஸ் இப்போ எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? சாரி பாஸ், நீ வண்டி ஓரங்கிட்டுங்க சொல்கிறேன். ஐஸ் பேக் இருக்கான்னு கேளு மச்சான். உன் விஷயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது போலக்கே மச்சி. நான் என்னமோ நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, அந்த பொண்ணுக்கு வீட்டில் பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக்கை போட்டு ஒன்று அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இங்கே கதையே வேற மாதிரி இருக்கு. எப்படி யோசிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது மச்சி. முறைக்குதான் வேணும் ஒன்று பண்ணலாம். நேராக போய் ராம பார்த்து பேசிடுவோம். ராமுக்கு தெரிய ஐடியாவா? எப்படி போடுறான் மச்சான் அவனை. ஏடா என்னடா இவ்வளோ நேரம் நான் கதையா சொல்லிடுவான். அவன்கிட்ட போய் பேசி அவன் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஒரு ஆணு உன்னை கூப்பிட்டு ஐடியா கேட்டது. சரி அதுக்கு வேணாலும் பண்ணுவோம். நேரா போய் அந்த பொண்ணோட அப்பா பார்த்து பேசிடுவோம். போய் என்ன சொல்ற? நானும் உங்க பொண்ணை லவ் பண்ணோம், மேட்டரை முடிச்சுட்டு கழட்டி விட்டேன். இப்போ ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோன்னு வச்சுக்க, செருப்பு இல்ல செருப்பு அதை சாணியில முக்கி வயல பிய அடிப்பான். வாங்கிக்கிறியா? மச்சி அப்போ வேற வழியே இல்லடா. நீ நேராக போய் அந்த பொண்ணை பார்த்து பேச மட்டும்தான் நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுது. அதை விட பெட்டரான ஐடியா இந்த கல்யாணத்தில் பட்டா எனக்கு வேற ஒன்றும் தெரிலடா. ஏண்டா நான் அப்பவே சொன்னேன் இவனை கூப்பிட வேணான்னு. நீ தான் 3 மூலை 4 மூலைன்னு கதை எழுது. இப்போ கேட்டியா அவன் சொன்னதை? நண்பா என்ன இருந்தாலும் பாஸ் சொல்றதா கரெக்டா இருக்கு. நீ ஏன் போய் பேசினா சரியா வரும். டேய் என்னாலாம் போய் பேச முடியாதுடா. அவன் முகத்தை பார்க்கவே என்னால முடியாது. அப்ப விட்டு ராமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ராம் நல்லா பாத்துக்கோண்டா. நம்ம ராம் தானே, நீ சொன்னாலே கேட்க மாட்டாடா. ஆளாளு கூட்டு பாஸ் 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 அண்ணே முட்டை போண்டா இருக்கா? பாசே வாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். முட்டை போண்டா கேட்க போய் சரி வந்து உட்கார். முட்டை போகும்போது போடாத. பெரிய ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாரு. எப்படா கல்யாணம்? யோ நாளை கழிச்சியா? ஆஹா மச்சி இதான் வீடாடா? இதான் மச்சான் எவ்வளோ பெரிய வீடுடா இருப்பா. பேசாம நீ இவ்வளே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இவ்வளோ பெரிய வீட்டை உனக்கு எவன்டா கொடுப்பான்? ஆமாம் பாஸ் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க எப்படி கார்லாம் வாங்குனீங்க? எல்லாம் மாமனா விட்டு சீதனம் பாஸ். பாஸ் சூப்பர் பாஸ். Thank you, boss. பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுவும் பணக்கார பொண்ணு கிடைக்கிறது எவனுக்கு கிடைக்கும்? மிஸ் பண்ணிட்டடா. நீ மூடிட்டு இரு. சரி சரி ஒன்னே வச்சு எப்படி ஒளியறது? எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. முன்னாடி உட்காந்து சீக்கிரம் ஏற முடியலையே. சீட் பெல்ட் போட்டுக்கடா.
மச்சான் பேசாம இது வழியே அப்படியே ஏறி அவளுக்கு மீட் பண்ணிடலாமா? குழப்பத்தில் இருப்பான் போல. ஓகே பாஸ், நீங்களே எங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு ஹலோ வரேன். பாஸ், எங்க போறீங்க? ஸ்வேதா பார்த்து பேச அதான பிளானு? அதான் பிளானு. அங்க பாரு, அது லேடிஸ் பியூட்டி பார்லர். நீ உள்ள போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க, அங்க இருக்க நேபாள நிக்கீங்க, உன்னை படுக்கு போட்டு கதை கல்லிடுவாங்க. பரவாயில்லையா? நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம், அவங்க வெளியே வருவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். கரெக்ட் மச்சான். ஓகே. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். வெளியே வந்ததும் பேசிக்கலாம். ஏன்னா என்னால அடியில தாங்க முடியாது பாஸ். ஆமா பாஸ், பூ மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ பாஸ். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ மேம், 5 minutes. யா ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுடி. என்னம்மா கல்யாண பொண்ணு ரெடியா? என்ன ரெடியா? நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு கேட்டேன். என்ன ப்ரிப்பேர் ஆகணும்? புரியல. அம்மா தாயே, ஒன்றும் இல்லை விடு. சரி எங்க இருக்குடி? நான் இங்கே தான் பார்லர்ல. நீ கிளம்பிட்டியா? எவ்வளோ நேரம்டி? கிளம்பிட்டேன், வந்துடுறேன்டி. சரி, சீக்கிரமா ஷர்மியை கூட்டிட்டு வந்துரு. ஓகேடி. பாய். பாய். ஏன் பாஸ் சோகமா இருக்கீங்க? காலைல வர சாப்பிடாம வந்துடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? மேம், இட்ஸ் ரெடி. கால் வலிக்குதே. நாளை காணோம். இவன்னா பார்லர் போயிருக்காளா இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போயிருக்காளா? அவளுங்க சும்மா பார்லர் போனாலே 1/2 நாள் ஆகும். இதுல கல்யாண பொண்ணு வேற, சொல்லவா வேணும். நம்ம வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா? ஓகே. டேய், கொஞ்சம் கூட சீரியஸா இருக்க மாட்டீங்களாடா? நாங்க ஏன் மச்சான் சீரியஸா இருக்கணும்? அதான் மொத்த மணி இருக்கியே. உங்களை போய் கூட்டு வந்தோம் பாரு, என்ன சொல்லணும் பாஸ்? கொஞ்சம் சீரியஸா இருங்க பாஸ், மச்சான் ஃபீல் பண்றான்ல. வேற டேய் ஸ்வேதா வந்துட்டாடா. மச்சான் நம்ம வீட்டுக்கு ஒளிஞ்சிரும். இவன் எப்பற ஒளிவான்? திரும்ப ஒளிய சொல்றான். டேய் வந்துட்டாடா, போடா மச்சான். அப்படியே வெயிட் பண்ணு, இப்போ உன் பப்போட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. ஏய், நீ பேசுறதுக்குள்ள அவ கிளம்பிடுவா போல இருக்கே. வெயிட், நான் ஓபன் பண்றேன். மச்சான் ராம். ஐயோ. டேய் இவன் எங்கேந்திரா வந்தான்? டேய் பப்பு, நீ என்னடா இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதான் இந்த பக்கமா. பஞ்சாயத்தா? அப்ப என் கல்யாணத்துக்கு வரல. டேய், உன் கல்யாணம் தான் நான் வந்தேன். என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு லவ்ல பிரச்சனை, அதை அப்படியே முடிச்சுட்டு போலான்னு. சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். டேய், நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுடா, ஸ்வேதா. ஹாய். இவன் பப்பு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு மச்சி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. நீ கொஞ்சம் கார்ல வெயிட் பண்றியா? பார்த்து, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். யா. என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், அதுவும் ராம் கிட்ட. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. என்ன பேசுறானோ? இல்ல எனக்கு என்னமோ அவன் கரெக்டா பேசுவான்னு தோணுது. டேய், 2 நாள்ல கல்யாணம், பழசெல்லாம் பேசி இந்த மாதிரி காரியத்தை கெடுத்துறாத. டேய், இவ்வளவு நேரம் எங்க ஆளு சொல்லிட்டு இருந்தீங்களே, வர்றான் பாடுறா கிங்கு மாதிரி. வாங்க பாஸ். என்ன பாஸ், எல்லாம் பேசிட்டீங்களா? ஓகே தானே? யா எல்லாம் ஓகே தான். என் நண்பனை பார்த்தாச்சு, நாளைக்கு உனக்கு மேரேஜா. பட் நீங்க என்ன ஒரு விஷயத்தை மனசு செய்ய பார்த்தீங்களா பாஸ்? என்ன? நைட் ரிசப்ஷனா ஃபாரின் சர்க்கிளாக வந்து எனக்கு தான் பாஸ். பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஓகே இல்லை பாஸ். என்னாச்சு? மச்சா கார்த்தி, இங்கே வாவே. வாடா, சார் கூப்பிட்றாருல. மச்சி, என்ன இருந்தாலும் அவன் நம்ம ராம்டா. சரி, அவனுக்கு ரொம்ப பெரிய மனசுடா. அட சொல்லுங்க பாஸ். நீ லவ் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவன் வாழ்க்கை கொடுக்குறான் பாத்தியா? அதுக்கு தப்பு மச்சி, ரொம்ப தப்பு மச்சி. அவன் கல்யாணத்தை நம்ம நிறுத்தக்கூடாதுடா. அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம், ரிசப்ஷன் போறோம், ஜாலியா சரக்கு அடிக்கிறோம், ஜாம்னு கல்யாணத்தை நடத்துறோம். கொஞ்சம் இப்படி வாங்களேன். ஏன் பாஸ்? பாஸ் எதுக்கு பாஸ் படிச்சீங்க? கரெக்ட், உன்னை கொண்டு இருக்கணும். ஏண்டா டேய், உன்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்தோம்? என்ன வேலைடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னங்க நீங்க வாடா படலாம் பேசுறீங்க? நீ வந்த வேலையை விட்டுட்டு ரிசப்ஷனுக்கு போறோம், சோற திங்கிறோம், குப்புறப்படுக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம் பேசிட்டு இருக்க. என்ன உன கொஞ்சம் அவங்கள அடிக்காம? டேய் லூசாடா அவன். அதைத்தாண்டா ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்த பன்னிக்குட்டியை கூப்பிடாதன்னு. நீ தான் கிளிப்பா அது இதுன்னு சொன்ன. போடா நீங்களும் ஐடியா. ஹலோ பாஸ், இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா சாரி கேட்பீங்க. குண்டாவா இருக்கேன். டேய் அவனை பாரா டேய். டேய்
இனி அவன் வண்டியில் ஏத்தாத. படுக்கு போட்டு அவன் மேலே வண்டியை ஏற்று. ஏய் மச்சான் சாரிடா. என்னமோ பண்ணி தொலைங்கடா. டேய் டேய் பார்த்துக்கலாம் விடுறா. கைஸ் உள்ள வாங்க. அப்புறம் ரூம்ல ஓகே தானே? ஓகேவா? Here we go. எல்லா பிராண்டும் இருக்கு. ஐயோ வேணாம். தொட 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 தொடாத. ஐயோ தொடாத தொடாத தொடாத. காய்ஸ் நிறுத்து நிறுத்து. சரக்கா ஃப்ரெண்டு கல்யாணமா? ஃப்ரெண்டு கல்யாணமா சரக்கா? என்னால நீ கூட தொட முடியாது. படிச்சிரு படிச்சிரு. இது என்ன புது சரக்கா இருக்கு? ஆஹா சூப்பர்டா. இதெல்லாம் எங்களுக்கா? எல்லாம் உங்களுக்கு தான் பாஸ். ஓகே தானே? ஓகே வேணுமா? ஓகே பாஸ். போதும்ல? அதான் இவ்வளோ இருக்கு. சரி கேரி ஆன். நான் கிளம்புறேன். என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் பண்றோம் பண்ணி போப்பா. இது எனக்கு. டேய் என்னடா பாஸ் என்ன நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. ஏய் மச்சான் ஒரு ரவுண்டு போடலாம்டா. டேய் ஸ்வேதா பார்த்து பேசணும்டா. மட்டையாயிட்டோனா? பாஸ் இவ்வளோ ட்ரை பண்ணோம்ல, எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஏன் தெரியுமா? ஏன்? பயம். இவன் இருக்கானே, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதே நீயே சொல்லு. இவன் பேர் தான். அதுக்கு என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? இவன் தான் பாஸ். இவனை உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா கெத்து பண்ணலாம். அப்புறம் எந்த டாக்குக்கு அவசியம் இல்லை பாஸ். என்ன சொல்றீங்க பாஸ்? கைய கொடுங்க பாஸ். ஓசி குடிக்கணும் எப்படி அலைஞ்சன் போறான். இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன விஷயத்திலே உருப்படியான ஒரே விஷயம் இது ஒண்ணுதான் பாஸ். சூப்பர் பாஸ். நான் உங்களை டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய லெக் பீஸ்னு. ஓகே ஓகே, என்ன நீங்க போனது போதும். டைம் ஆச்சு, களத்துல சீக்கிரம் குதிங்க பாஸ். மச்சான் வாடா. ரொம்ப ஆசை காட்டுறானுங்களே. நோ, நண்ப கல்யாணம் தான் முக்கியம். கமிங் கமிங். மச்சான் பாஸ் உங்களுக்கு? எனக்கு சரக்க பார்த்தோட்டு போயிருச்சு. ஓ பாலாடே உனக்கு? மச்சான் எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பான். அப்ப வாங்க இன்னொரு ரவுண்டு போவோம். அந்த சைனீஸ் கொஞ்சம் நீங்க கொஞ்சம். இப்போ ஓகேவாடா? இப்போ போய் பொண்ணுட்ட பேசலாமா? பொண்ணு தூக்கம் வாங்கடா. வேஸ்ட் பாய்ஸ். வந்துச்சா? அட்ரா 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 அட்ரா. வர்றோம் பரமாமா பரமாமா. கையை கொடு. இந்த கை கொடுறா. நான் சொல்லல சொன்ன அவன் தான் இவன். லவ்விட லவ்விட லவ்விட. டேய் என்ன பேசுனீங்க? வாடா கிளம்பும். ஃபாலோ மீ. வாடா வாடா மச்சான், எனக்கு தைரியம் வந்துருச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவனையே தூக்கி விடு. உட்காந்துட்டு இருக்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆக போகுது. போய் தூங்கு போ. என்னடி என்னாச்சு? உனக்கு இதெல்லாம் ஓகே தானே? எதெல்லாம்? நான் சீரியஸா பேசுறேன் ஸ்வேதா. நீ எதை பத்தி கேக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னோட பாஸ்ட பத்தி தானே? நான் இன்னும் எதையும் மறக்கல, மறக்கணும்னு முயற்சி பண்ணல. அதே நேரத்துல
இதுதான் என்னோட ஃபியூச்சர்னு நான் எதுவும் டிசைட் பண்ணல. நல்லா குழப்புற. எனக்கு என்னவோ என் லைஃபை நான் வாழ்ந்து முடிச்ச மாதிரி தோணுது. இதுக்கு மேல நான் யோசிக்கிறது எல்லாமே எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். போதுமா? உனக்கான பதில் கிடைச்சதா? இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் சரின்னு தான் சொல்லியிருக்கேன். இதுவும் அப்படிதான். I wish all good things happen to you. பழனி படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கு. லிஃப்ட்டு இது தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. ஐ வடகாக்கள் குடிச்சிருப்பான் பாரு. இவனுக்கு சரக்கு கிடைக்கல போல பொறாமல பொங்குறான். அந்த பயம் இருக்கணும். மறுபடியும் கதவை தர ஏதோ உடனே திறந்துருச்சு. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி எப்படி ரொம்ப தள்ளாது தவந்துக்கிட்டே போக வேண்டியதான். இதுவா இதுவா இருக்க வாஸ்துப்படி ஆப்போசிட்டாக கதவை இருக்கும். என்ன கதவை காரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரூம் தான் பொண்ணு ரூமாக இருக்கும். மூந்த வேண்டியதான். கூட்டாத கதவை உடைக்க பார்த்தோமே. ஏன்னா ஜிலோன்னு இருக்கு. ராம் இந்த ரூம் தான் சொன்னான். அந்த ரூம் வந்து அதே செட்டப். ஆமாவா? ஆமா. எங்கடா போனா இந்த பப்பு? வாடா நம்ம போய் ஸ்வேதா பார்த்து பேசுவோம். ஹலோ பாஸ், என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? ஆமா ஸ்வேதா எங்க? தெரியல பாஸ். ஸ்கூல்ல யாருமே இல்ல, சரக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஏன் அழுகுறீங்க? அது ஒண்ணும் இல்ல பாஸ். நானு காலேஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னா நான் போய் அந்த பொண்ணை லவ் சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு எல்லாமே அக்செப்ட் பண்ணல பாஸ். அடப்பா, நீங்களுமா பாஸ் லவ் பண்ணீங்க? ஆமா, அந்த பொண்ணு எதுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சு? அது வந்து நான் ரொம்ப குண்டா அசிங்கமா பன்னி குட்டி மாதிரி இருக்கேனா பாஸ். பாஸ் நீங்க அப்படிதான் பாஸ் இருக்கீங்க. பாஸ் நான் சப்போர்ட் பண்றேன். ஐ நோ தி ஃபீலிங். யூ கண்டினியூ. அப்ப என் கூட கார்த்திக் இருந்தா பாஸ். அதை கேட்டு கார்த்திக் கேவலமா சிரிச்சான் பாஸ். அவன் கூட என்ன என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ அவன் லவ்வுக்கு ஒரு ப்ராப்ளம் சொன்னதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இங்க வந்திருக்கேன். என்னவாது ஒரு நன்மை அப்ப எனக்கு இருந்திருந்தா என் லவ் சக்சஸ் ஆயிருக்குல்ல பாஸ். அதெல்லாம் கிடையாது. யாரும் நானும் என் லவ்வர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம்ல. அதை நினைச்சேன். எனக்கு அழாதீங்க பாஸ். ஏதோ அட்வைஸ் பண்ண கல்லுக்குள்ள ஒரு ஈரம் தெரியும், ஆனா அந்த கரடி குட்டிக்குள்ள ஒரு ஈரம் தெரியும் போது ஒரு மாதிரி அரிக்குது பாஸ். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது பாஸ். நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்க காதல எப்படியாவது சேர்த்து வைக்கிறோம் பாஸ். சேர்த்து வைக்கிறோம். எப்படியாவது சேர்த்து வச்சே ஆகும். எப்படி பாஸ்? எனக்கு தான் வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருச்சே. ஓ மை காட். அதனால என்ன? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அடிச்சுடு. வாய் ஊருட்டு.
விடுங்க நல்லா கவலைப்படாதீங்க பாஸ். விட்டா சரியா நீ குடிங்க. ஓகே பாஸ், நான் குடிக்கிறேன். ஆனா நீங்களும் குடிக்கணும் என் கூட சேர்ந்து. குடிப்பீங்களா? என்ன பாஸ், துக்கத்துல பங்கு போட்ட நாங்க சரக்குல பங்கு போட மாட்டோமா? ஆமா, ஊத்துறா ஊத்துறீங்க. காசுல போச்சு. நமக்காகவே அவனை வந்து 2 கப் இங்க வச்சுட்டு. இந்த எனக்கு நானே ஊத்தி கீழே போதும். சரி போலாம் பாஸ். ஆமா. ஐயோ பப்பு, டேய் 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 விஜய் விஜய் விஜய், ஐயோ மணி 8டா. டேய் எந்திரிங்கடா. ஹலோ டேய் குடிகார நாய்களா, எங்கடா இருக்கீங்க? டேய் கல்யாணத்துக்கு இன்னும் 1 hour தான்டா இருக்கு, எங்கடா இருக்கீங்க? மச்சான் மச்சான் மச்சான், டேய் டேய் சாரிடா. டேய் நைட்டு சரக்கு அடிக்க வேணாம்னு சொன்னேன் எவ்வளோ சரி, இந்த நாய்ங்க கேட்கவே. டேய் எழுந்திருக்கடா. மச்சான் மச்சான், சரி நீ இப்போ எங்க இருக்க? மண்டபத்துக்கு பின்னாடி தான்டா. குடிகார நாய்களா, சீக்கிரம் வாங்கடா. சரி சரி சரி, வர வர. டேய் 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 வா 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 விஜய் விஜய் வாங்கடா போலாம். அது உரோட விழுந்துருச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஐயோ தாத்தா ப்ளீஸ் மூவ். டேய் பரதேசி நாய்களா, 100 ஃபோன் அடிச்சேன்டா ராத்திரி முழுக்க. குடிச்சு கூத்தடிக்க வாடா அனுப்பிச்ச. சரி இப்போ எதுக்கு நீ இங்கே நிற்கிற? வேற என்னடா பண்ண சொல்ற? டேய் மச்சான், இதுக்கு மேலே நீயே தானே போய் பேசி ஆகணும், வேற வழி இல்லைடா. என்னடா இதுக்கு மேலே நீ தயக்கப்பட்டு நான் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. எதனா பண்ணுடா. நான் என்னடா பண்றது? ட்ரை பண்ணிட்டோம்டா. நீயே போய் பேசுறா. கல்யாணம் மச்சான், விட்டுறாத மச்சான். மச்சான் ஏதாவது சோடா கிடா வாங்கி கொடுடா. கார்த்தி சொன்னா கேளுடா. செருப்பால் அடிப்பேன். நேற்று நீ ஓசி குடிக்க அலையாம இருந்தனா இந்த நிலைமையே இல்லை. டேய் எல்லாத்துக்கும் காரணம் இந்த டெட்பூல் தான்டா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. கார்த்தி, என்னையா பண்ற? ஒன்றும் இல்லை, சொல்லுங்கம்மா. ஏயா குரல் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை, சொல்லுங்கம்மா. சரிப்பா, அம்மா சும்மா தான் கூப்பிட்டேன். ஏதோ குழப்பத்துல இருக்க போல, பாத்தியா? சரிங்கம்மா. மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணியா? சரிங்கம்மா. அம்மா வச்சிரட்டுமா? சரிங்கம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, நான் பேசுறேன். உடம்பு பாத்துக்க. டேய் வாங்கடா உள்ள போலாம். சரி வாங்க போ. டேய் பப்பு நடறா வேமா. ஐயோ இது ஐடியா பண்ண, ஏதா ஐடியா பண்ண, ஏதா ஐடியா பண்ண. டேய் மச்சான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லு, இல்லை ஐயரு தாலி மாலை மேளம். ஐயோ டக்கு ஞாபகம் பட்டதே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லணும்டா. அதான் வர 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 வேண்டாம். டேய் சீக்கிரம் ஒரு டாட்டா சுமோக்கு சொல்லி டிரைவரை வேகமாக வண்டி எத்தனை வர சொல்லுங்கடா. சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா. ஐயா ராம இங்க என்னடா பண்ணுறான்? ஏய் வாடா போலாம். டேய் ராம், நீ எதுவும் பேசாதவா. டேய் ஏய் விருதா. டேய் உனக்கு இப்போ என் மேலே என்னடா கோவம்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தானே? இப்பயும் அதான் சொல்கிறேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் தான் பண்ணிப்பேன். இந்த பாரு மச்சி, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு நீ தான் முக்கியம். அப்போ அன்னைக்கு நிறுத்து. இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே அந்த பிரச்சனைலாம் பேசி முடிச்சிருக்கலாம் தானே? இங்கே பாரு, உன் காதலுக்கு நீ தான் பேசணும். அப்படி நீ பேச தயாராக இல்லைன்னு வச்சுக்கேன், உனக்கு அந்த காதல் வேணான்னு அர்த்தம்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுல, அந்த பொண்ணை ஏமாத்திட்டோன்னு. அது யார் பேசினாலும் சரி செஞ்சுக்க முடியாது, நீ பேசினா மட்டும்தான் சரியாகும். 2 நாளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. ரொம்ப யோசிக்காத, வா போகலாம். வாடா.
ஒரு நிமிஷம். டேய் பேசுடா. ஓ, இவனை யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் என் ஃப்ரெண்டு கார்த்திக். அது மட்டும் இல்லை, கல்யாண பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆமாம் மாமா, உங்கள் பொண்ணு இவனை தான் காதலிச்சா. ஏய், நீ ஏன்டா இங்க வந்த? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? அங்கிள், உங்க பொண்ணுகிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அங்கிள். என்னத்தடா பேச போறேன்? அங்கிள், நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதிலே இல்லை. உங்க பொண்ணுகிட்ட ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அங்கிள். ஏய், என்ன கல்யாணத்துல வந்து கல்யாணம் பண்ணலாம் பாக்க? இல்ல அப்பா. என்ன சொல்லணும் சொல்லு. என்ன சொல்றதுனே தெரியல. நான் என்ன சொன்னா நீ கன்வின்ஸ் ஆவன்னு கூட எனக்கு புரியல. உன்னை பார்க்குற வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னா மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை யாருக்கும் விட்டு தர என் மனசு ஒத்துக்கல. ஓ, அதனாலதான் கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல வந்தியா? இந்த உலகத்திலே நான் 2 பேரை தான் அதிகமா நேசிச்சேன். ஒன்னு எங்க அப்பா, 2வது நீ. ஆனா நீ என்ன நேசிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சப்ப நான் உடைஞ்சிட்டேன். இப்ப இந்த கல்யாணம் கூட எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். என்ன நான் நியாயப்படுத்திக்க விரும்பல. உன் கூட இருந்தப்போ உன்னை நான் லவ்வே பண்ணல. ஆனா எப்போ உன்னை விட்டு பிரிஞ்சனோ அன்றையிலேருந்து நான் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட கல்யாணத்தன்னைக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. இந்த நேரத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிற? அன்னைக்கு என்னதான் என்னோட வாழ்க்கையில இனிமே உன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனாலும் கூட இந்த 3 வருஷமா நீ இப்ப வருவ அப்ப வருவன்னு உனக்காக மட்டும்தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை. நானும் இந்த 3 வருஷமா உன்கிட்ட பேச முடியாது கடத்திட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, வாழ்க்கையில நீ என்னை எங்க விட்டு போனியோ நான் இன்னைக்கும் அங்கேயே தான் நிக்கிறேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட காரணம்லாம் சொல்ல விரும்பல சார். இப்போ சொன்னாலும் அது சரியா இருக்கா? எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? உன்னை இங்கே வச்சு பார்த்துக்கிறேன். சாரி. I love you. Love you too. ஸ்வேதா, இவ்வளோ நாளா நீ ஆசைப்பட்டது தான் செஞ்சேன். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாதுமா. அன்னைக்கு உன்னை ஏமாத்தி நடுத்தரில் விட்டு போனோமா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா யோசிமா. யோசிச்சிட்டேன்பா. இனிமே எல்லாம் சரியா நடக்கும்னு நான் நம்புறேன். இல்லப்பா, நீங்களும் நம்புங்கப்பா. நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. எப்படியோ சேர்த்தா என் கூட சேர்த்து வச்சிட்டீங்க. அப்படியே எங்க அம்மா அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்களா? என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆட போங்கடா, நான் கிளம்புறேன்.